ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழேருவா சேனல். இந்த வாரம் பிக் பாஸ் சீசன் 7ல் நாமினேஷனில் இருக்கிறது யார் யார், ஸோ யார் எவிக்ட் ஆக மோஸ்ட் பாசிபிள் இருக்குது, ஸோ யார் நாமினேட் ஆகியிருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ மக்கள் மத்தியில் யாருக்கு ஆதரவாக இருக்குது, ஸோ யார் கன்ஃபார்ம் வெளில போகிறாங்க அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன எப்படி இந்த நாமினேஷன் நடந்துச்சு அப்படின்னா ஒன்று ஃபேவரட்டிசம் பண்ணனால எங்கள் கேம் அஃபெக்ட் ஆச்சு. சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஷேடோ, அதாவது சிலரோட ஷேடோலே இவர் தப்பிச்சிட்டு வர்றாரு, இவர் மேக்ஸிமம் உள்ளேருந்து ஒன்றும் பண்ணலை, மிச்சர் தான் சாப்பிட்டுட்ருக்காரு அப்படின்னும் இவங்க மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. இவங்க பேசுகிற சில வேர்ட்ஸ் எங்களுக்கு ஹர்ட்டிங் ஆகுது அப்படின்னும் நாமினேஷன் நடந்துச்சு. ஸோ யார் யாரெல்லாம் நாமினேட் ஆகியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். யார் அப்படின்னா ஒன்று விசித்ரா மேம் நாமினேட் ஆகியிருக்காங்க, இன்னொன்று விக்ரம் அண்ட் ரவீனா இவங்க நாமினேட் ஆகியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன ஓட்டிங்கில் இருக்காங்க, யார் இந்த வீக் போகிறா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 3 பேரில் அதிகமான வாக்குகளில் எண்ணிக்கையை வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விசித்ரா மேம் தான். இந்த வீக் அவங்களுக்கு ஆதரவு அதிகமாகவே இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட் தான். ஸோ இவ்வளோ எல்டர் கண்டஸ்டண்ட்டாக இருந்து இவ்வளோ நாள் இருக்கிறதே ரொம்ப பெருசு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் முன்னாடி உள்ள சீசன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ ஸ்ட்ரெஸ் ஆகி மேக்ஸிமம் எல்டர் கண்டஸ்டன்ட் எல்லாருமே வெளில போயிடுவாங்க. ஸோ எவ்வளோ அடி அடித்தாலும் நிறைய பேர் அவங்கள தினேஷ் சேரி, கூல் சுரேஷ் அந்த மாதிரி நிறைய பேர் அவங்களுக்கு எதிராக வாக்குவாதங்கள் பண்ணாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களோட பாயிண்ட்டை வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீக் உள்ளே ஃப்ரீ ஸ்டார்ஸ்கில் எல்லா என்ன சொல்கிறது, எல்லாரோட பேரண்ட்டுமே விசித்ரா மேம் என்னோட பையனுக்கோ என்னோட பொண்ணுக்கோ ஒரு மாம் கேரிங் நீங்கள் கொடுத்தீங்க. ஸோ அவங்களோட லவ் அண்ட் கேரு தான் அவங்களோட ஓட்டுக்கான ரீசன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க ஒரு 2,40,000 ஓட்டில் இருக்காங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக இந்த வீக் போக மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது யார் அப்படின்னா நம்ம ரவீனாவை மோஸ்ட் ப்ராபபிளாக எல்லாருமே நாமினேட் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த வீக் அதாவது இவ்வளோ முன்னாடி மணியும் ரவீனாவும் ஒன்றா சேர்ந்து ஒரு மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் கொஞ்சம், அதாவது ரவீனா அவங்க பின்னாடி போனாலும் மணி அவரோட கேமை தான் பண்ணார். ஆனால் இப்போது இந்த டான்ஸ் டாஸ்க் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதில் ரவீனா பண்ணதுனால அவங்களோட கேம் அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இவங்கள பார்த்து பண்ண சிலர் இதில் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க எல்லாருமே ரவீனாவோட ஃபேவரட்டிசம் என்னோட கேம் அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி நாமினேட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவங்க 2,09,000 ஓட்டில் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்லேயுமே அவங்களோட ஃப்ரெண்டோட மதர் எவ்வளோக்கு வெளுத்து வாங்கணுமோ வாங்கிட்டாங்க. இருந்தாலுமே இப்போ ப்ரோமோவில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் கூட இது பண்ணல, திருப்பி அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வாரம் அவங்க கொஞ்சம் தப்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரில. இன்னும் நாளைக்கு ரிசல்ட்டில் என்ன எப்படி மாறுதா என்னன்னு தெரில. ஆனால் இப்போ கொஞ்சம் அதிகமான வாக்குகளில் இருக்காங்க. மேக்ஸிமம் அடுத்த வீக் இன்னும் அவங்களோட நாட்களை எண்ணலாம். இதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட நாட்களை எண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைட்டில் வின்னர் விக்ரம், அவர் தான் 1,48,000 ஓட்டில் வந்திருக்காரு. ஸோ அவரோட மைண்ட் செட் என்னென்னா, ஏன்டா ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு ஒரு 6வது வாரத்திலே வச்சுருந்தா நான் கொஞ்சம் உஷாராயிருக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அவர் நேற்று ரொம்பவே விசித்ரா மேம்கிட்ட ஃபீல் பண்ணி இது பண்ணார். என்ன அப்படின்னா என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் மாயா ஒரு பக்கம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இவெல்லாம் எவ்வளோ நல்ல பையன், இவனுக்குலாம் ஃபேவரட்டிசம் பண்ணி நான் உள்ளே வச்சுருந்தேன், எல்லோரும் முதுகில் குத்துறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அழுதுட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே மோஸ்ட்டாக அவங்க நாமினேட் பண்ணதுக்கு ரீசன் ஒரு ஷேடோலே இருக்கார், பெருசாக எதுவும் கண்டென்ட் கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அவர் ஒரு கேங்குக்குள்ளே ஒளிஞ்சிட்டு ஃபன் பண்ணிவிட்டு அப்படி தான் இருந்தார். பட் அவர் டாஸ்க்கும் ஓரளவு நல்லா தான் பண்ணார். இருந்தாலும் அவரோட முகத்தை அவர் அதிகமாக வெளியில் காட்டலை. ஸோ அதனால தான். ஸோ அவர் டைட்டில் வின்னர் ஆவேன்னு கண்ட கனவு என்னாக போகுது அப்படின்றது தெரில. ஸோ என்ன அப்படின்றத பொறுத்துன்னு பார்ப்போம். கண்டிப்பாக அவர் தான் இந்த வீக் வெளில போவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை இவர் இன்னும் இந்த 2 டேஸில் கொஞ்சம் உஷாராகி நல்லா மாற்றி ஒருவேளை கேமே சேஞ்ச் பண்ணி ரவீனா மேபி போயிடுவாங்களா என்ன அப்படின்றதும் தெரில. ஸோ யார் போனால் நல்லாயிருக்கும், இந்த 3 பேரில் யார் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றத மறக்காம நம்ம சேனலுக்கு உள்ள மனசில். ஓகே பை பை. உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கான ஹராஜ்.